சோழன் கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்ட ராகவை பார்த்தா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நடேசன் அங்க டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு 35-40 லட்சம் ரூபா மதிப்புள்ள சொகுசு கார்ல ஒரு வயசானவர் வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட உடனே அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரோட்ல போறவங்க வாரவங்க எல்லாருமா சேர்ந்து கூடி நிக்கிறாங்க. அதே சமயம் அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்த டிரைவருக்கும் பலமாக அடிபட்டு அவரும் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. பின்னாடி உட்காந்துருந்த கோட் சூட் அணிந்த ஃபாரினர் வயசானவர் அப்போ அங்கே கீழே கிடக்க யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐயோ என்னமோ பெரிய பணக்காரங்கள மாதிரி இருக்குது, அதுவும் உயிர் போயிடுச்சு போல், அதனால் வேண்டாம் யாரும் வம்புக்கு இந்த வம்புல எல்லாம் போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதே சமயம் அங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நடேசன் விலக்கி விட்டுட்டு வந்து பார்க்க என்னங்கய்யா இது இத்தனை பேர் இருக்கானுங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் அடிபட்டவங்களை கீழே கிடக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த ஃபாரினரை எழுப்பி பார்க்குறாரு. ஏமா தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு பக்கத்தில் கேட்க உடனே ஐயோ எங்கீங்க நம்மளை ஏதாவது சிக்க வச்சிட போகிறாங்க, உயிர் போயிடுச்சு போல, கடைசியில் கோர்ட்டு கேஸ்னு நம்மளுக்கு வந்து சாட்சி சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் விலகிக்க உடனே என்ன ஜென்மங்களோ நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு விளக்கு அப்படின்னு டீ கடையில் இருக்கிற தண்ணியை வாங்கிட்டு வந்து முகத்தில் தெளிக்க அவர் எழுந்திருக்கிற பாடே இல்லை. உடனே நடேசன் சரி அந்த 108 நம்பர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 108 ஆம்புலன்ஸும் வந்துட உடனே நடேசன் தூக்கி உட்கார வைக்கிறாரு. அதே சமயம் அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஏப்பா நடேசா ஏற்கனவே உன் குடும்பத்திலேயே 1008 பஞ்சாயத்து, வந்த பொம்பளைங்களும் தங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பொம்பளைங்களும் வந்து அந்த வீட்டில் வாழ்கிறதில்ல அப்படி இப்படின்னு, அப்படி இருக்கும்போது ஏன்பா உனக்கு இந்த வம்பு தும்பு, தேவையில்லாமல் நீயா போய் மாட்டி உன் பசங்களுக்கும் சேர்ந்து ஏதாவது சீரழிவு பண்ணி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே யோ நான் 6 அறிவு படித்த மனுஷன், எப்படி ஒருத்தங்க இப்படி கஷ்டப்படும் போது விட்டுட்டு வர முடியும்? நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு இவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் வந்தால் அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் வருவேன், உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் ஆம்புலன்ஸ்ல கூடவே அந்த ஃபாரினர் கூட போறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபாரினர் அப்படியே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஐசியூல இருக்க இவங்களோட சொந்தக்காரங்க யாராவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க நடேசன் கிட்ட சொல்ல உடனே நடேசனும் ஐயோ என்ன இலவோ இது யாருன்னே எனக்கு தெரியாது, இருந்தாலும் எப்படியாவது காப்பாத்துற அளவுக்கு முயற்சி பண்ணி காப்பாத்தி கொடுங்க, ஒரு மனிதாபிமானத்துல நான் கொண்டுட்டு வந்து சேர்த்தி இருக்கேன், நீங்களும் அதே மனிதாபிமானத்தோட பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கையெடுத்து கும்பிட உடனே சரி நீங்கள் எதுக்கு ஒரு கையெழுத்து போடுங்க, ஏன்னா அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கிறதுனால காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்ல உடனே நடேசன் அப்படியே அப்பா ஐயனாரப்பா குலதெய்வமே பாவம் யாரு பெத்த உசுரோ அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைரேகையை பதிவு பண்ணுறாரு. அங்கே டாக்டர்ஸ் கேட்ட ஃபைலில் உடனே டாக்டர்ஸும் மடமடன்னு சர்ஜரியை பண்ணி எப்பா எப்படியோ காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃபாரினரும் கண் முழிச்சு பார்க்குறாரு. தனக்கு நடந்த எல்லாத்தையுமே அப்படியே ரீகால் பண்ணி பார்க்க இங்கே எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத கேட்க டாக்டர்ஸும் சொல்கிறாங்க உங்களை ஒரு வயசான லாரி டிரைவர் வெளியில் நின்றுட்டுருக்காரு, அவர் தான் கொண்டு வந்து சேர்த்துனாரு, கரெக்டான டைமில் சேர்த்தி இருக்காரு, இல்லைன்னா உங்களுக்கு தலையில் அடிபட்டு இருந்ததுக்கு இந்நேரம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி இருக்கிறது ரொம்ப சிரமமாக போயிருக்கும், அத்தனை பேர் இருந்தோம் பரவாயில்லை, அந்த வயசான நல்ல மனசு கொண்ட மனுஷரு கொண்டு வந்து உங்களை சேர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. அப்படியா அவரை உடனடியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு அந்த ஃபாரினரும். உடனே நடேசனும் என்னப்பா அந்த வெள்ளக்காரன் கண்ணு முழிச்சிட்டாருல்ல, நான் அவரை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உள்ளே போகிறாரு. அப்பா எப்படியோ உங்களை காப்பாற்றியாச்சு நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே எழுந்திரிச்சு நின்று அந்த ஃபாரினர் நடேசன் காலில் விழுந்துட்டு என்னோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் சாதாரண ஆள் கிடையாது, நிறைய ஐடி கம்பெனியில் நான் தான் எம்டியாக இருக்கேன், இங்கே நிறைய என்னோட கம்பெனிஸ் இந்தியாவில் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னென்னமோ இந்த ஆள் இங்கிலீஷில் வளர்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாரு. அதை பக்கத்தில் நிற்கிற நர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நடேசன் புரிஞ்சுட்டு ஐயா வெள்ளக்கார ஐயா உங்ககிட்ட உதவி கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது சின்ன ஆளும் கிடையாது, எனக்கு என்னமோ என் வயிற்று பொழப்புக்கு லாரி ஓட்ட தெரியும், அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு எப்படியோ நல்லா இருந்தால் சரி
சரி நான் வரேன் அப்படின்னு நடேசனும் கிளம்புறாரு. அதே சமயம் அங்கே எம்டி ராகவ் நிலாவை போட்டு கொடுத்து எப்படியாவது அவளை இந்த வேலையை விட்டு துரத்தியே ஆகணும். ஏன்னா அவன் புருஷன்கிட்ட சொல்லி நம்மளை அடிவாங்க வச்சுட்டாலே இனிமேல் இவன் இந்த ஆஃபீஸில் இருந்தால் நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நிலாவை அப்படியே வேலையை விட்டு துரத்துறதுக்கான எல்லா உள்குத்து வேலையும் பார்த்துட்ருக்க. அதே சமயம் நிலா ஐயோ நான் இந்த தப்பே பண்ணலையே, நான் எதுக்கு இப்படி நான் உங்ககிட்ட திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே ராகவ் கிட்ட. உடனே ராகவோ நிலா இது நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கிடையாது, நீங்கள் பண்ணின ப்ராஜெக்ட்லேயே ஆக்சுவலாக நிறைய ஃபெயிலியர்ஸ் வருதுன்னு ஃபாரின்லேருந்து நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நிலா சொல்கிறாங்க இல்லை ராகவ் நான் இந்த மாதிரி மாடியூல் சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்புறம் எப்படி இப்படியாச்சு அப்படின்னு பேச உங்களுக்கு 6 மாதம் நான் சஸ்பென்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே வச்சுக்குவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக இந்த வேலைக்கே வர தேவையில்லை நிலா அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற மாதிரி பார்க்குறாங்க. உடனே நிலாவோ இதை பாரு மிஸ்டர் ராகவ் எனக்கு நல்லா புரியுது, சோழன் உங்களை அடிச்சிட்டாருங்கிறதுக்கு வேண்டிதானே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த வேலை இல்லைன்னா நிச்சயமாக நான் கண்டிப்பாக போக மாட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சண்டை பிடிக்க உடனே ராகவ் கெட் லாஸ்ட் நிலா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு வந்த நிலா சோகமாகவே இருக்க உடனே நடேசன் கேட்குறாரு என்னம்மா ஆச்சுன்னு. அப்போ ராகவ் தன்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணதை பற்றி சொல்ல உடனே நடேசன் அப்படியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வெள்ளைக்காரர் கூட ஐடி கம்பெனி தான் வச்சுருக்கேன்னு சொன்னார், வாமா அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதே சமயம் அந்த விசிட்டிங் கார்டு கூட அந்த வெள்ளைக்காரர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட அங்கே ஜன்னல் மேலே வச்சுருந்த விசிட்டிங் கார்டை நிலா கிட்ட காட்ட ஐயோ இது எங்கள் கம்பெனி விசிட்டிங் கார்டு, இந்த கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருக்கிற ஓனர் உங்களை பார்த்தாரா, நீங்களா காப்பாற்றினீங்க, அவர் ஃபாரினர் ஆச்சே அப்படின்னு சொல்ல உடனே நடேசனோ சத்தியமாக என் குலசாமி ஐயனார் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஆளை நான் தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் விட்டேன், அந்த ஆள் என் காலில் கூட விழுந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. உடனே அப்படியா அப்போ அவரை போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலா. உடனே அவரை போய் பார்க்குறதுன்னு பெரிய விஷயமா, நான் போனால் தன்னால் அவரே என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கே நடேசனும் போகிறாங்க அந்த ஃபாரினர் இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்கே போய் பார்த்தா வெளியில் கேமராவில் பார்த்துட்டு ஐயோ அவரா பெரியவர் அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாரு அந்த ஃபாரினர். அதாவது நிலா வேலை செய்கிற கம்பெனியோட ஆல் இண்டியா எம்டி. அதை பார்த்துட்டு நிலாவும் உள்ளே போக நிலா ராகவ் தான் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கும் தன்னை தப்பாக பேசி அவரோட வலையில் விழ வச்சதும் தான் கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சு மறுபடியும் டார்ச்சர் கொடுத்ததையும் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் என்னோட மாமனார் தான் அப்படிங்கிறதையும் சொல்ல உடனே அந்த ஃபாரினர் இப்படியே ஒரு எம்டியாக இருக்கான், அவனை நான் கீழே தூக்கி போடுறேம்மா, இனிமேல் அந்த கம்பெனியோட எம்டி பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுவும் உனக்காக இல்லைம்மா, மனிதாபிமானத்தோட என்கிட்ட நல்ல முறைக்கு நடந்துக்கிட்ட உன் மாமனார் பெரிய மனுஷர் திரு நடேசன் ஐயா அவர்களுக்கு வேண்டி அப்படின்னு சொல்ல உடனே நிலா பெருமிதத்தோட தன்னோட மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க உடனே அந்த கம்பெனியோட எம்டியா அங்கே நிலாவை உட்கார வைக்கிறதுக்கான டேவையும் ஃபிக்ஸ் பண்ணி நிலாவை கெத்தா அந்த ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராகவ் இவங்களை நாங்கள் வேலையை விட்டு துரத்தியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கிட்ட சொல்ல உடனே எம்டி ஃபாரினர் சொல்கிறாரு நீ முதல்ல இந்த சீட்லேருந்து எழுந்துடுடா, இந்த சீட்டுக்கு இந்த பொண்ணை நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ராகவ் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. சோழன் சேரன் பல்லவன் பாண்டியன் நடேசன் எல்லாருமே கைத்தட்டி அங்கே எம்டி சேரில் நிலாவை உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. உடனே நிலா எழுந்திருச்சு இந்த சேருக்கு என்னோட படிப்பு மட்டும் தகுதி கிடையாது, மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்ட என்னோட மாமாவோட மனசும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் முன்னாடி எல்லாமே நடேசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நிலா. அப்படியே ராகவ் கையை கட்டி குனிஞ்சு நிலா கிட்ட வேலை பார்க்குற அசிஸ்டண்ட்டாக நிற்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க உனக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது, வெளியில் போடா நாயே அப்படின்னு ராகவை பார்த்துட்டு சோழன் கெத்தா சட்டை காலரை தூக்கி விட்டுட்டு வெளியில் வர்றாரு.